சுவனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவில் சீன முஸ்லீம்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது சீன முஸ்லீம்களில் உய்குர் முஸ்லீம்கள் தான் இப்போ நிறைய கொடுமைப்படுத்தப்படுறது. ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க கலாச்சாரம், மொழி எல்லாத்துலேயுமே வேறுபட்டவங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் எப்படி வித்தியாசமோ அது மாதிரி, அதாவது மதத்துலலாம் ஒன்றா இருந்தாலும் மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் இதில் எல்லாத்துலேயும் அவர்கள் துருக்கியை சார்ந்து இருப்பாங்க. துருக்கியோட அந்த சைடில் தான் வரும். அப்போது இது என்ன ஆகிடுது, அந்த மக்கள் எப்படியாவது சீன மொழியை கற்றுக்கிறதுக்கு சீனர்களாக ஆக்குறது, அதாவது அந்த மொழியே சுத்தமாக இல்லாமல் ஆக்கிறதுக்கு சீன அரசாங்கம் முயற்சி பண்ணுது. எப்படி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்களோ, அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் அங்கேயும். அதுதான் பிரச்சனை இப்போது. ஆனால் மற்றபடி தொழுகை இதெல்லாம் கொஞ்சம் கம்யூனிச பாலிசியை கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த அரசு. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் அவர்கள் விடுவதாக இல்லை. என்ன, அது உய்குர் முஸ்லீம்களாக இருக்கட்டும், இல்லை சீன பாரம்பரிய முஸ்லீம்களாக இருக்கட்டும், கன்வெர்ட் ஆகிறாங்கல்ல, அந்த முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, ஹோய் முஸ்லீம்கள் அப்படின்னு வரணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த முஸ்லீம்களுக்கும் அதாவது இஸ்லாத்தை அவர்கள் விடுவதா இல்லை. உயிரே போனாலும் சரி, நீ எவ்வளோ தான் சித்திரவதை பண்ணாலும் சரி, நான் என்னுடைய மதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவும் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. அரசாங்கம் என்ன பண்ணுது, அது ரெண்டாவது, இப்போ சீன அரசாங்கம் அரபு நாடுகளுடன் நிறைய வர்த்தக தொடர்புலாம் வச்சுருக்குது. அப்போ அங்கே போகக்கூடிய முஸ்லீம்க, அதாவது சீனர்கள் பௌத்தர்களாகவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகாகவும் போகிறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள்லேயே இங்கே உள்ள சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி நாடுகளில் உள்ள பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க முஸ்லீமாக மாறிடுறாங்க. இது பெரிய ட்ராபேக்காக இருக்குது நம்ம சீன கம்யூனிஸ்ட்டுகளுக்கு. கடைசியில் அதிபரே இந்த படத்தில் பார்க்குறது அதிபரே மஸ்ஜிதுகளெல்லாம் பார்வையிடுறார். என்னங்க எப்படி கட்டப்பட்டிருக்குது, என்ன இங்கே எப்படி தொழுகையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அவரே இப்போ விசிட் பண்ணுறாரு. வேறு வழி இல்லாமல் இப்போ எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் இவங்க இஸ்லாத்தை விட போகிறதில்ல. ஆக நாம் அவங்க வழிக்கு போயிடுவோம், கொஞ்சம் இறங்கி போவோம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்குது. ஆனால் உய்குர் முஸ்லீம்களை தனியாக அந்த அகதிகள் முகாம் மாதிரி அடைச்சி, இந்த டிடெக்ஷன் கேம்ப் நம்ம அமித்ஷா கொண்டு வந்தால சிஏஏ சட்டத்தில் பாதிக்கப்படுறவங்க நாங்கள் தனியாக ஒரு அரண் மாதிரி அமைச்சு அது உள்ளதான் எல்லாத்தையும் கொண்டு வைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அதே மாதிரி தான். ஏன்னா சேம் அதே மெத்தேடு தான் இங்கே உய்குர் முஸ்லீம்களை கொண்டு வச்சு சித்திரவதை பண்ணுறது, அவர்களை இஸ்லாத்தை விட சொல்கிறது, குர்ஆன் அரபு மொழியை சுத்தமாக எடுக்க சொல்கிறது, அரபு மொழிகளுக்கு இல்லாமல் ஆக்கணும், அதே மாதிரி உய்குர் அவர்களுடைய தாய்மொழியை இல்லாமல் ஆக்கணும், சீன முஸ்லீம்கள் சீன மொழியை மட்டுமே அவர்கள் கற்று வரணும் அப்படிங்கிறது சீன அரசாங்கத்தோட கொள்கை. ஆனால் அதுக்கு உடன்படுவதில்லை அந்த முஸ்லீம்கள். இனி எவ்வளோ தான் சித்திரவதை பண்ணி, இதை விட மோசமான சித்திரவதை வேறு எங்கேயுமே நடந்திருக்காதுங்க. அந்த அளவு ஜின்ஜியாங் மாகாணத்தில் நடக்குது. ரெண்டாவது, சீனா அந்த மாநிலத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அது நிறைய கனிம வளங்கள் நிறைந்த நாடு. அது தனி நாடு தான். இது இப்போ ஆக்குபைட் பண்ணிக்கிட்டான் சீனா. எப்படி நம்ம அருணாச்சல பிரதேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபைட் பண்ணுறானோ, அதே மாதிரி அங்கேயும் அந்த மாகாணத்தையும் இவனை ஆக்குபைட் பண்ணிக்கிறானுங்க. முன்னாடி அதுக்கு முன்னாடி சீன இதுலேருந்து இல்லாமல் அது தனியாக தான், தனி ராஜ்யம் தான் இருந்தது. இவனுங்க போய் அங்கே போய் அதை சீனாவோட இணைச்சதுலேருந்து வந்த பிரச்சனை தான். ஏன்னா இப்போ என்ன ஆகிடுது, அந்த மக்கள் கடைசியில் விடுறதாவே இல்லை. நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் நாங்கள் இஸ்லாத்தை விடுறதா இல்லைங்கிறப்போ வேறு வழி இல்லை அவனுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அந்த கடுமையான போக்கை கொஞ்சம் தளர்த்துறான். வேறு வழி இல்லை. ஆனால் இப்படி விட்டாக்க டோட்டலாக சீனாவே முஸ்லீம்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் வேறு அவனுக்கு இருக்குது. ஏன்னா அதனால தான் கொஞ்சம் நம்ம
அதாவது தடை செஞ்சது மாதிரி இருக்கக்கூடாது, தடை செய்யாமலும் இருக்கணும் அப்படின்னு அந்த 2 நடைமுறையில் வந்து ஃபாலோ பண்ணுறானுங்க. எப்படியாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து நம்மளுடைய கொள்கைகளை, கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை என்ன, டோட்டலாக எல்லாரும் முதலாளின்னு இருக்கக்கூடாது, முதல்ல தொழிலாளிகளே வந்து பார்ட்னராக இருக்கணும், அந்த மாதிரி சித்தாந்தத்தெல்லாம் உள்ளடக்கியது. அது முதலாளி இல்லைன்னாக்கா இங்கே வந்து தொழிலாளி இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு அதாவது எல்லாருக்கும் ஒரே சம்பளம்டாக்க அவன் வந்து சரி அவனுக்கு அந்த சம்பளம் நமக்கு இந்த சம்பளம், நாம் ஏன் கஷ்டப்படுவானே, நாம் பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, சும்மா வர்றது, கையெழுத்து போடுறது, உட்கார்றது, இப்படி எடுத்துகிட்டு போவோம், நமக்கு சம்பளம் வருது அப்படி வந்துடும். ஏன்னா ஒரு லேபரு, ஒரு மேனேஜரு, இப்படி இந்த லெவலில் வந்து அதுக்கு சம்பளம் உயரும் போது என்ன ஆகுனாக்க அந்த சம்பளத்தை நோக்கி வந்து பயணிப்பான், கடுமையாக உழைப்பான். அதை தான் வந்து நம்ம இப்போ கம்யூனிசம் வந்து ஓரளவு இஸ்லாத்தோட கொள்கைகளை பின்பற்றி தான் வருது. இப்போ வந்து ஜக்காத்துன்னு ஒன்று ஒரு ஏழை வரின்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து 2.5% உங்கள்கிட்ட எவ்வளோ நகைகள் இருக்குதோ, பொருளாதாரமாக இடமா இருக்குதோ, அதாவது வயல்வெளிகளாக இருக்குதோ, ஒன்று தனி பெர்சன்டேஜ் இருக்குதுங்க. அந்தந்த பெர்சன்டேஜ் படி கணக்கு பண்ணி வருஷம் உங்களுக்கு எவ்வளோ வருதோ, அதாவது ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்தது போக உங்கள்கிட்ட என்னென்ன மீதமாக இருக்குதோ அந்த தொகையெல்லாம் கணக்கு பண்ணி ஏழைகள்கிட்ட கொடுக்கணும். அந்த கம்யூனிசம் பாலிசி தான் இது. அதான் என்ன, இஸ்லாமிய கோட்பாடுகளை தான் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களை செஞ்சு அவங்க கம்யூனிஸ்ட் பாலிசியை கொண்டு வராங்க. இப்போ இது மாதிரி இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் அந்த ஜக்காத்துகள்லாம் முறையாக வசூலிக்கப்பட்டு எல்லாருக்கும் விநியோகிக்கப்பட்டதுனால அங்கே வந்து ஏழைகளே இல்லாமல் இருந்தாங்க, எல்லார்ட்டையும் பணம் இருந்துச்சு. ஜக்காத்து கொடுக்குறது தேடுறதுக்கு அதாவது தேடினாங்க சில நேரங்களில் ஜக்காத்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல். அங்கே பாருங்கள், ஜும்மா அதாவது பெருநாள் தொழுகைகள்லாம் வந்து நடக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அது மாதிரி அந்த ஜக்காத்துங்கிற ஒன்று வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுங்களேன். அந்த கம்யூனிஸ்ட் பாலிசி தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டையும் பணம் வந்து பரவலாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் பாருங்கள், அத்தானி, அம்பானி, டாட்டா, பிர்லா இவங்கள்ட்ட தானே மேலே மேலே சேருது. காரணம் என்ன, அவர்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அந்த வரியை வந்து முறையாக வந்து ஏழைகளுக்கு வந்து மத்திய அரசாங்கம் டிவைட் பண்ணி கொடுக்கறதில்ல, அதில் திருடிடுறாங்க. திருடி இது மாதிரி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கும் ஆட்சிகளை கவுக்கிறதுக்கும் அந்த பணத்தை யூஸ் பண்ணுறதுனால தான், கமிஷனை வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணுறதுனால தான் ஏழைகள் மேலும் ஏழைகளாக போகிறாங்க, பணக்காரன் மேலும் பணக்காரன். பணக்காரன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த வரி கொடுக்கறத குறைச்சிக்கிட்டு இவங்களுக்கு கப்பம் கட்டுவான். மாதம் மாதம் நான் வந்து உங்களுக்கு 5 கோடி கொடுக்குறேன், 10 கோடி கொடுக்குறேன், நீ கண்டுக்காமரி. டாட்டா, பிர்லா, அம்பானி, அத்தானி இவங்கெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுது, அவங்களும் சரி நமக்கு தான் பணம் வருதப்பா, நம்ம கண்டுக்காமல் இருப்போம் அப்படின்னு இருந்துறதுனால தான் அந்த பணம் வந்து அரசு கஜானாவுக்கு போக மாட்டேங்குது. அதனால தான் வந்து அரசு கஜானாவில் பணம் இல்லாதனால ஏழைகளுக்கான அந்த சலுகைகள்லாம் அவங்களால கொடுக்க முடியல. அரசாங்கம் ஒன்று கட் பண்ணுது. அரிசி கட் பண்ணுறான், ரேஷனில் என்னென்னலாம் கை வைக்கணும்னு பார்க்குறான். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கிறவங்கள வந்து எல்லாத்தையும் வந்து கலட்டி விட்றான். நீ அதாவது சம்பளம் இல்லாமல் போகுது. ஏற்கனவே காலியான இடங்களை வந்து பூர்த்தி பண்ணாமல் இருக்குது. காரணம் என்னென்னாக்கா, கஜானாவில் காலி. நேர்மையான ஆட்சியாளர்கள் இருந்திருந்தாங்கன்னாக்க நம்ம நாடு மாதிரி ஒரு வெல்த்தியான நாடு உலகத்திலே இருக்காதுங்க. அந்த அளவு கனிம வளங்கள்லேருந்து 3 காலமும் சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாடு. இப்போ சவுதி அரேபியா மாதிரி வெறும் பயங்கரமான வெயில், இல்லைன்னா பயங்கரமான குளிர், அப்படி கிடையாது. எல்லாமே தட்பவெப்பநிலை மிதமாக இருக்கும் நம்ம நாட்டில். இந்த மாதிரி அதனால தான் வந்து எல்லாருமே வந்து ஆட்சியை வந்து பிடிக்க வந்தது. அது முகலாயர்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஆரியர்களாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த நாடு வந்து செழிப்பான நாடுங்கிறதுனால தான் இங்கே வந்து டேரா போட்டு உட்கார்ந்துருந்தது. இப்போ ஆரியர்கள் இந்த நாட்டையே உட்காந்துட்டாங்க. அவங்க இங்கே இப்போ 3-4 தலைமுறையாக 5-10 தலைமுறையாக இங்கே இருந்து இந்த நாட்டோட இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி முகலாயர்கள் 1000 வருஷம் இந்த நாட்டை ஆண்டான். அவன் வந்து இந்த நாடு சூப்பராக இருக்கிறதுனால தானே 1000 வருஷம் அவனால் தாக்கு பிடிக்க முடியுது.
இந்த நாட்டில் அந்த அளவு கனிம வளங்கள் கிடைக்குது. அதே மாதிரி ஆங்கிலேயன் ஒரு 400 வருஷம் 300 வருஷம் ஆண்டுருக்கிறான். அவனுக்கு ஆனால் ஆங்கிலேயன் பண்ணது மோசம். இங்கே இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போய் லண்டனை வந்து ஒரு செழிப்பான நாடாக மாற்றினான், செழிப்பான நகரமாக மாற்றினான்னு வச்சுங்களேன் இங்கிலாந்தை. ஆனால் முகலாயர்கள் வந்து அப்படி கொண்டு போகல. அந்த பணத்தெல்லாம் இங்கேயே தான் இருந்தாங்க, இந்த மக்கள்கிட்டே தான் அது எல்லாம் இந்த மக்களோடு தான் வாழ்ந்தாங்க. இந்த நாட்டு பெண்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவுரங்கசீப்லேருந்து அக்பர்லேருந்து ஷாஜஹான்லேருந்து எல்லாருமே வந்து இந்த நாட்டு பெண்கள், ராஜபுத்திர பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டு ரத்தத்தோடு கலந்துட்டாங்க, ஒன்றரை கலந்துட்டாங்க. ஆனால் அவங்க நாட்டுக்கு செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போகல. எங்கே ஆப்கானிஸ்தானத்துக்கோ இல்லை அதுக்கு பின்னாடி உள்ள நகரங்களுக்கும் இவன் வந்து பொருளை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகல. இந்த நாட்டிலே இருந்தால் இந்த நாட்டு மக்களோடைய மக்களாக வாழ்ந்து இந்த நாட்டிலே அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருடைய சமாதியும் இருக்கும். அவுரங்கசீப்லேருந்து பாபர்லேருந்து ஹுமாயூன்லேருந்து அத்தனை பேருடைய அடக்கஸ்தலமும் நம்ம டெல்லியில் இருக்குது. டெல்லி இருக்குது, அவுரங்காபாத்தில் இருக்குது, இப்படியே வரிசையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்தடுத்த பதிவில் உய்குர் முஸ்லீம்களை பற்றி மேலும் தெளிவான விளக்கங்களை பார்ப்போம்.